வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிற நண்பர் தான் கேட்டிருக்காரு. உதயபரணி ப்ரோ நண்பா, நீங்கள் என்ன ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கிறீங்க, இல்லைன்னா கேமராவில் இருக்கீங்களா, கொஞ்சம் சொல்லுங்கள். என்கிட்ட நார்மல் லேப்டாப் தான் இருக்குது நண்பா. நான் ஐஃபோன் வாங்கி எப்படி அதிலிருந்து காப்பி பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறது அதெல்லாம் கஷ்டம். அதனால் எனக்கு ஐஃபோன் இல்லாமல் நல்ல வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, ஐஃபோனே நம்ம வாங்கி யூஸ் பண்ணாலும் கூட அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்மளால் காப்பி பண்ண முடியும். அதில் எம்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு விண்டோஸ் லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா ஒரு லைட்னிங் கேபிளோ இல்லாட்டி டைப் சி கேபிளோ கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோனா டைப் சி தானே. கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய மீடியா கண்டென்ட்ஸை மட்டும் அழகாக காட்டும். அதை நம்மளால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் வீடியோ எடுக்கும்போது மோஸ்ட்டாக வந்து இந்த ஹெச்டிஆர் அல்காரிதம் இல்லாட்டி இப்போ இந்த லேட்டஸ்ட் கோடக் அல்காரிதம்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும்போது அது நம்ம எடிட் பண்ணுற எடிட்டிங் டூல்லையோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப்போ இல்லாட்டி பிசியோ இருக்குன்னா அதில் பழைய ப்ராசஸர் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி, அதாவது பழைய வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒர்க் அரௌண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஹெச்டிஆருக்கு ரிலேட்டடான லட்டு டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ள ஃபெச் பண்ணி நம்ம மேனுவலாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஃபிலிம் மாதிரி தெரியுங்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே. இப்போது நீங்கள் பழைய லேப்டாப்பில் பழைய வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பார்க்குறதுக்கு வந்து ஃபிலிம் மாதிரி தெரியும், ப்ராப்பர் வீடியோவாக தெரியாது. அதுக்கு நம்ம ஒர்க் அரௌண்ட் போட்டு தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆண்ட்ராய்டு தரப்பில் S23 மாதிரியான ஃபோன் போனீங்கன்னா போதும். S23ல் 256GB மாடல் இந்த மாதிரியான ஃபோன் போனீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தேவையான எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணும். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுவே நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க, அதே சமயம் உங்ககிட்ட மேக்புக் ஏரோ இல்லாட்டி மேக் மினியோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அதே எக்கோ சிஸ்டம்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரவே வராது. iOS வெர்ஷன் அப்கிரேட் ஆகும்போது அதே மாதிரி நீங்கள் மேக் ஓஎஸையும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மோஸ்ட்டாக வந்து எந்த சாஃப்ட்வேர் இஷ்யூவும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து ஃபேக்ட் தான். இது வந்து எல்லாருக்கும் காமனாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த நண்பருக்கு நம்மளோட அபிப்பிராயம், அதாவது சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து S23ல் 256GB மாடல் வாங்கிட்டீங்கன்னா போதும் ப்ரோ, கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடலாம். அது போதும். அது வந்து ஓரளவுக்கு இந்த காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும். S24 சீரிஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். S24 சீரிஸில் வீடியோ எடுத்திங்கன்னா அதில் இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ S23 இஸ் மோர் தென் எனஃப் ப்ரோ. அது வாங்கினீங்கனாலே நீங்கள் வந்து நல்ல வீடியோலாம் எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆலிவர் கிரேஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ கூகுள் பிக்சல் 9 ப்ரோ வித்தவுட் வாரண்டி வாங்கலாமா, UAE வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக கீகி ரஞ்சித் தெரியும்ல, டெக்கில் வந்து அவர் வந்து எங்களுக்கும் முன்னாடி முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் வேரியண்ட் ஆஃப் பிக்சல் டிவைசஸ் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வந்தோம்னா இந்தியாவில் வந்து நம்மளால் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே சார்ட் டவுன் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்தியாவில் வாங்கப்பட்ட பிக்சல் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டு யூஎஸ்லையோ இல்லாட்டி ஜெர்மனிலையோ எங்கேயாவது போனோம்னா அங்கெல்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாதுன்றதையும் வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் UAEயில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்தியாவில் வாரண்டி கிளைம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு தடவை கூகுள் சப்போர்ட்டை நீங்களும் ஒரு தடவை அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி என்கிட்ட கூகுள் பிக்சல் 9 சீரீஸில் டிவைஸ் வச்சுருக்கேன், UAEயில் வாங்கினது, இந்தியாவில் வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ப்ராப்பர் பில் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா போதும். என்ன கேட்டால் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில்லுலேருந்து எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி பிரகாசமாக தான் இருக்குது. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீகி ரஞ்சித் மட்டும்தான் சொல்லியிருந்தாரு இந்த இன்ஃபர்மேஷன். அவரும் இதே மாதிரி மெயில் போட்டு ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து உங்களுக்கு ட்வீட்டில் போட்டிருக்கும் போது தான் நம்ம எல்லாருக்குமே இதை பற்றி தெரியவே வந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை முடிஞ்சால் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, சீனு அப்படிங்கிற நண்பர் வந்து One UI 7 பற்றி கேட்டிருக்காரு. One UI பொறுத்த வரைக்கும் 2 பேர் இப்போ நம்ம சர்க்கிளில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி எல்லாருமே பீட்டாங்கிறனால யோசிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஒன்று காமேஷ் ப்ரோ, இன்னொன்று இமானுவல் ப்ரோ, 2 பேருமே யூஸ் பண்ணுறாங்க. எடுத்ததுமே இன்ஸ்டால் பண்ணதுமே நல்ல சேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்மூத்னஸாக இருக்கட்டும் இல்லாட்டி கேமராவில் ஒரு சில ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட தரப்புலேருந்து நேரில் வந்து UI லெவலில் உள்ள சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக காட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து பீட்டா 2, குளோபலாக இது வந்து பீட்டா 2, பட் இந்தியாவுக்கு இதுதான் பீட்டா 1. ஸோ S24 சீரிஸ் யூஸர் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேபிள்லேருந்து பீட்டா போகும்போது பிரச்சனை இல்லை. பட் பீட்டாலேருந்து திரும்ப ஸ்டேபிளுக்கு ரோல் பேக் ஆகணும்னா நம்ம டேட்டா எல்லாமே வைப் ஆகும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரோக்கனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குட் லாக் பற்றி நான் சொன்னேன். நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா S23 அல்ட்ரா வாங்கின புதுசில் எனக்கும் இப்படி தான் இருந்தது. One UI 6ன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாராக உட்காந்து அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
5 பீட்டா வர வரைக்கும் கூட நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா குட் லாக் ஃபீச்சரே இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாதி ப்ரோக்கனாகவே இருக்கும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுற ஆளாக இருந்தால், ஆல்ரெடி நீங்கள் நிறையா லேயர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேயா? இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரியான பீட்டாக்குள்ளே போகும்போது ஃபோனை ரீசெட் பண்ணால் இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ரீசெட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயும் கிடச்ச பேட்டரி லைஃப் கிடைக்கல, ஃபோன் ஸ்டேபிளாக இல்லை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் நீங்கள் ரீசெட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நந்து அப்படிங்கிற நண்பர் வந்து iPhone 13 2025 வாங்கலாம்னு இருக்கேன், ஆண்ட்ராய்டு வேண்டாம், சேஞ்சிங் ஆண்ட்ராய்டு டு iOS இஸ் இட் ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்வேன்னா, iPhone 13 நல்ல ஃபோன் தான். பட் iPhone 13 போகிறதுக்கு பதில் நீங்கள் iPhone 15 போயிட்டீங்கன்னா கொஞ்சம் செட்டிலான மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் நான் சென்சிட்டிவ் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிலாம் நினச்சா நம்ம வந்து வேறு வழியே இல்லை, iPhone 15 ப்ரோ சீரிஸ் போனோம், அப்படி இல்லைனா 16 சீரிஸ் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நான் ஒரு ஐஃபோன் போகிறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக iPhone 15 போயிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 13 வந்து அப்போ அவ்வளோ மொக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொக்கன்னு கிடையாதுங்க. பட் கொஞ்சம் அவுடேட்டான ஒரு ஃபீலை கொடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. முக்கியமாக அதுவும் டைனமிக் ஐலண்ட் மாதிரியான ஒரு ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வைங்களேன். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணல, அது வேறு விஷயம். பட் யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாகவே நல்லாயிருக்கும். டைனமிக் ஐலண்ட் சீரியஸாகவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில வந்து மினிமைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக திரும்ப அதுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அந்த டைனமிக் ஐலண்டு. என்னதான் அது வந்து ஒரு நாட்ச் ஏரியாவை வந்து அப்படியே கொஞ்சம் சாஃப்ட்வேரை வச்சு ட்வீக் பண்ணி பட்டி டிங்கரிங் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தனால இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பில்லை வந்து ரொம்ப ரசித்து யூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனமிக் ஐலண்ட் மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்ப்பீங்க. கரெக்டாக? ஏன்னா நல்லா இருக்குது. அதனால தான் சாம்சங் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம். அது என்னன்றது நம்ம 1UI 7 நம்ம பார்க்கலாம். 1UI 7 பீட்டாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் போகலாம் ப்ரோ, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. பட் இந்த கம்பேட்டபிலிட்டி மாதிரியான விஷயங்கள் பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆண்ட்ராய்டில் என்ன மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் எல்லாமே உங்களுக்கு iOSல இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். பட் இதுவே பெய்ட் ஆப்னா நீங்கள் திரும்ப iOSல பே பண்ணி தான் வாங்கணும். அப்படியே கிராஸ் பிளாட்ஃபார்ம் இடையில உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரிலாம் சிங்க் ஆகாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னா, தருண்குமார் iPhone 15 ப்ளஸ் யூசர் ரிவ்யூ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. யாராவது iPhone 15 ப்ளஸ் யூசர் இருந்தாங்கன்னா, இப்போ நீங்களே சப்போஸ் iPhone 15 ப்ளஸ் யூசர் நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கன்னா நம்ம சந்திக்க முடியும். சந்திச்சா நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். உங்களோட டேட்டாவை வந்து எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இப்போ கூட இந்த வீடியோ வந்து நான் iPhone 16 ப்ளஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது 15 ப்ளஸ்க்கும் 16 ப்ளஸ்க்கும் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தவிர வேறு எதுவுமே டக்குன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு இந்த ஆக்ஷன் பட்டனாக இருக்கட்டும், இல்லாட்டி கேமரா கண்ட்ரோலாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் சரியா, அது எல்லாமே வந்து அப்படி ரியல் வேர்ல்டில் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் அதை அந்த அளவுக்கு ஹைப் பண்ணுற அளவுக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் 15 ப்ளஸ் நிஜமாவே ஒரு நல்ல டிவைஸ். 15 ப்ளஸில் பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்கும். கேமரா ஆஸ்பெக்டில் யோசிச்சாலும் நல்லாயிருக்கும், அதுவும் முக்கியமாக வீடியோ கேமரா. ஸோ அதெல்லாமே வந்து ஓகே. அப்போ 15 ப்ளஸ் வந்து யாராவது வீடியோ மேக்கிங்காக வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஒர்த்து தான். டைப் சி வேறு. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் 15 ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ வாஸ் அ ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் யூசர் விச் இஸ் ஸ்டில் இன் ஒர்க்கிங் கண்டிஷன். நவ் ஐ எம் யூசிங் Nord 4 since its launch cause of metal body. I used to feel something better after I switched to new mobile, but I did not feel any change in these two mobiles. I think we reached a saturation in innovation. இன்னோவேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவ் ப்ரோ. சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன மாதிரியான டாஸ்க்கை ஃபோன் மேலே த்ரோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வித்தியாசத்தை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கேமர்னு வைங்களேன், நீங்கள் வந்து BGMI ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹார்ட்வேர் லெவலில் அந்த GT மாஸ்டர் எடிஷன்லேருந்து இப்போ நீங்கள் இங்கே வரும்போது 7+ Gen 3ல் ஏதாவது டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எப்படின்னா, இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு வீடியோ இதிலே ஷூட் பண்ணி அதிலே எடிட் பண்ணி அதிலே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இதுலேருந்து அப்படியே டேரெக்டாக நான் வந்து யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அங்கே ப்ராசஸிங்கில் நான் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்கை பண்ணுறோம், ஒரு ஃபோனை வச்சு என்ன டாஸ்க் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த வித்தியாசங்களை உணர முடியும். நம்ம பண்ணுறது ரொம்ப கேஷுவலான டாஸ்க்னு வைங்களேன், அப்போ நம்ம வித்தியாசத்தை உணர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. அதனால் வந்து இது ஹைலி சப்ஜெக்டிவாக மாறுது. அப்போது பழைய ஃபோனுக்கும் புது ஃபோனுக்கும் வரும்போது அப்போ வித்தியாசமே இல்லையா அப்படின்னு கேட்டால் வித்தியாசம் இருக்குது. பட் அதை எல்லாராலையுமே ஸ்பாட் பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே யூஸ் கேசஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உள்ள யதார்த்தமான உண்மை. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் சேஞ்சஸ் இப்போ எதுவும் இல்லைங்கிறதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கடந்த 4 வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சாஃப்ட்வேரில் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நம்ம வந்து அதிகமாக பார்க்குற ஏரியா.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயக்கா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா டிஸ்பிளேல கூட நார்டு 4 இன்னொரு பெரிய ப்ளஸ் இருக்குது ப்ரோ 1.5K பேனல் நத்திங் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அதான் நத்திங் வர்சஸ் நார்டு 4 எதுக்காக முக்கியமாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நிறைய கமெண்ட்ஸுங்க அதை சுற்றி தான். இந்த ரெண்டில் எது வாங்குறது, இந்த ரெண்டில் எது வாங்குறது, 2A+ வாங்கட்டுமா இல்லாட்டி நார்டு 4 வாங்கட்டுமா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையா இருந்தது. அதனால தான் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வந்து நத்திங் ஓஎஸ் நார்டோட பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் அதிகமாக யூஸ் பண்ணனால எனக்கு நத்திங் ஓஎஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர, மற்றபடி டே டு டே டாஸ்கில் வந்து கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்டு 4 வந்து நிஜமாவே சூப்பீரியராக தான் இருக்குது. அது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிவைஸோட பில்டு குவாலிட்டியிலேருந்து ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரேயில் வந்து ஒரு ஆப் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகிறது இன்றைக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு சைனீஸ் ரோமில் வந்து ஒரு சின்ன டாகிள் கொடுத்து கிளாசிக் ஆண்ட்ராய்டு இல்லாட்டி வந்து அவங்களோட ஃப்ளேவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாசிக் ஆண்ட்ராய்டு மாதிரினா நம்ம வந்து டேப் பண்ணாலே நேராக வந்து ஆப்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் ஆகி அது ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம மேனுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது வேறு, பட் இது எக்ஸ்பேண்ட் தான் ஆகும் எப்பயுமே அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து எனக்கு ஏன் வந்து நத்திங் OS 3 வரல அப்படின்னு கேட்டிருந்தாரு. நத்திங் OS 3 வந்து இப்போதைக்கு பீட்டா ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் எல்லா டிவைஸ்க்குமே இப்போ அவைலபிள் ஆகிடுச்சு. நத்திங் ஃபோன் 1க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அவங்களோட கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு APK ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த பீட்டா ஆக்சஸபிலிட்டி வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள், இருக்கிற பெஸ்ட் பிளேஸ் அதுதான். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிக்காக வீடியோ போட்டிருப்போம். அப்படி இல்லைனா நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து நத்திங் OS 3 பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஐ எம் யூசிங் விவோ S1 ஃபோன் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். விவோ S1ல் கேமரா சுத்தமாக நல்லா இல்லை, இப்போ பேட்டரியும் கானு. நவ் ஐ நீட் டு ஸ்விட்ச் டு a குட் கேமரா அண்ட் பேட்டரி லைஃப் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் 30 to 40Kல விச் மொபைல் யூ வில் சஜஸ்ட் மீ? மெயினாக நைஸ் கேமரா அண்ட் பேட்டரி லைஃப். கேம்லாம் ஆட மாட்டேன், மோஸ்ட்டாக சோஷியல் மீடியா அண்ட் ஆஃபீஸ் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ Pixel 9 மொபைல் பெஸ்ட்டாக இருக்குமா ப்ரோ? 9 அதை R9 வந்து 80Kக்கு ஒர்த்தா இல்லைனா Pixel 10க்கு வெயிட் பண்ணலாமா? எனி கெஸ் எப்போ Pixel 10 ரிலீஸ் ஆகும்? பிக்சல் ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமா? ப்ளீஸ் ரிப்ளை. ஆக்சுவலாக வந்து பிக்சல் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கவர் பண்ணியாச்சு. அண்ட் Pixel 9 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதுக்கு முன்னாடி வந்து பிக்சல் மாதிரி இல்லை. 6, 7, 8 மாதிரி இல்லை. 9 கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து 9க்கு நல்ல டீல் வரும். டீல் வரும்போது வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். 80K கொடுத்துலாம் Pixel 9 வாங்குற அளவுக்குலாம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெட்டர் டீலில் வாங்க முடியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Pixel 10 எப்போ ரிலீஸ் ஆகும்னா எப்பயும் மாதிரி தான், மறுபடியும் அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பரில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ முதல் Pixel 10 சீரிஸ் வந்ததுக்கப்புறமா தான் நம்மளால் வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்லாம் உறுதியாக சொல்ல முடியும். Pixel 10 சீரிஸ் வந்து 10th ஆனிவர்சரிங்கிறனால ஏதாவது ஒரு சில ஆடான்ஸோட வரப்போதா இல்லாட்டி ஏதாவது ஒரு சில புது இன்னோவேஷனோட வரப்போகுதா அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு ஐடியா கிடையாது. பட் Tensor G5யோட வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட் ப்ரோ. வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் Pixel 10 சீரிஸ்க்கு போகலாம். அப்படி இல்லைனா Pixel 9 சீரிஸே வந்து நல்ல டீலில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ எப்படி Pixel 8 வந்து 37Kக்கு கிடச்சிது அந்த மாதிரி நல்ல டீல் வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அதனால் வெயிட் அதுதான் நம்ம சேனல் நம்ம எப்பயுமே பேசுகிறது. நம்ம கம்யூனிட்டிக்கு இடையில வந்து நம்ம எப்பயுமே சொல்கிறது என்ன, வெயிட் வந்து ஒரு நல்ல தாரக மந்திரம், அதை ஃபாலோ பண்ணுங்கள், இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இருந்தாலும் வந்து இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோன் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நீங்கள் பேட்டரி மாற்றினீங்கன்னா மறுபடியும் ஓரளவுக்கு பெட்டராக யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 30 to 40K கேங் அந்த கேப்பில் நீங்கள் என்ன டிவைஸ் போகலான்னா V40 மாதிரியான டிவைஸ் கூட போகலாம். ஆல்ரெடி நீங்கள் விவோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால விவோலேயே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில டிவைஸ் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஐக்கூ கூட போகலாம். ஏன்னா ரெண்டுமே ஃபன்டச் UI அப்படிங்கிறனால வித்தியாசங்கள் எதுவும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய நல்ல டிவைசஸ் இருக்குது 30 to 40Kல. OnePlusல கூட பார்த்தீங்கன்னா 12R இருக்குது. அப்புறம் ஐக்கூவில் பார்த்தீங்கன்னா Neo 9 Pro இருக்குது. அப்புறம் OnePlusல Nord 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. BBK ஃபேமிலிலேயே நீங்கள் நிறைய வாங்க முடியும். எஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த நரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 30K செக்மெண்ட்டில் கேமரா ஓரியன்ட் மொபைல் சொல்லுங்க அப்புறம் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ரியர் கேமரா தான் இம்பார்ட்டன்ட், ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோ மட்டும் எடுக்க வாய்ப்பு இருக்குது போல, அதுக்கு தான் அப்படி போட்டிருக்காரு. OnePlus ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி ப்ரோ? OnePlus ஆஃப்டர் சேல் சப்போர்ட் சூப்பராக இருக்குது ப்ரோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. OnePlus ஆஃப்டர் சேல் சப்போர்ட் சீரியஸாகவே நல்லா இருக்குது. சொல்லப்போனால் இந்த க்ரீன் லைன் இஷ்யூ ஒன்று தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருந்தது. அதுக்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா லைஃப் டைம் OnePlus யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க உங்கள் ஃபோனில் க்ரீன் லைன் இஷ்யூ அப்படின்னா லைஃப் டைம் வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரப்படும். என்ன டிவைஸில் எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாது. டிவைஸை கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ப்ரோ. சரியா, நம்ம டிவைஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது டிவைஸில் நிறைய டேமேஜஸ்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, இல்லாட்டி வந்து எக்ஸ்டர்னல் இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருந்தும் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் டிவைஸை நீங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் டிஸ்பிளேல லைன் விழுந்ததுன்னா அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாற்றி கொடுக்க தான் செய்வாங்க. சரியா, அதை தவிர இப்போ 30K செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னனால
பிக்சல் 7a அது வந்து உங்களுக்கு அண்டர் 30K கிடைக்கும். S23 FE அதுவும் அண்டர் 30K கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னும் போது பிக்சல் 7 ஓரளவுக்கு ஓகே S23 FE கம்பேர் பண்ணும்போது. பட் S23 FE எப்படின்னா கொஞ்சம் thermal issues அண்ட் பேட்டரி லைஃப் அன்சர்டனிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினச்சா இந்த செக்மெண்ட்டில் வந்து கூகுளையும் சாம்சங்கையும் தவிர வேறு யாராலையுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எய்தர் கூகுள் இல்லாட்டி சாம்சங் போனோம். அப்படி இல்லைனா ஐஃபோன் கிடைக்குது அப்படின்னா அண்டர் 30K கிடைக்குது அப்படின்னா ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா ஐஃபோனும் போகலாம். ஸோ அவ்வளோதான். வீடியோகிராஃபிங்கிற ஒரு செக்மெண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறமா வேறு யாரையுமே நம்ம வந்து ரொம்ப நம்பி சொல்ல முடியாது. ஸோ அதான் ஃபேக்ட்டு. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம திரும்பி நாளைக்கு சந்திப்போம். வரைக்கும் சேவரணி பார்க்கலாம். பாய்.